ஒரு வாரம் கட்டி போல பாதுகாத்து நல்ல சுகபலம் ஜீவன் கிருபை இரக்கம் ஆரோக்கியம் தந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு தந்துள்ள கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாம் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. திராவிடம் சபையாய் கூடி வந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆராதனையை ஆசீர்வதிக்கிறார். ஆரம்பம் முதல் முடிவுமட்டிலும் தேவ பிரசன்னம் நிலத்தை ஆளுகை செய்கின்றோம். உன்னதமான மறைவுக்குள்ள சர்வங்களுடைய நிழலுக்குள்ள முழுமாய் கர்த்தரை மறைத்துக் கொள்கிறார். அப்பா அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கிறோம். பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறார். அப்பா உடைய கிருபைகளோடு கூட வழிநடத்துகிற கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஆறாவது இவ்வளவு உடைய நாமத்துக்கு மகிமை கொள்கிற கர்த்தரை கிருபை செய்வீராக. முழு மனதோடு முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடு பாடலை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் ஒவ்வொரு பரிசுத்த பிரசன்னத்தை உணரத்தக்கதான கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயம் ஆண்டவரை பரிசுத்த பிரசன்னத்தில் மகிழ்ந்து கழிவு வேண்டும் ஆண்டவரே. பயிற்சியோடு ஆராதனை செய்ய ஆனந்த சத்தத்தோடு இப்படி சன்னதிக்கு வந்து வர கர்த்தரை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பீராகப்பா. கடைசி நாட்களை கர்த்தரை கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிறீங்க தாவே. மனவாட்டியை சபையை சேர்க்கும்படி வரப்போகிறீர்களே அப்பா. நாங்கள் ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாக சபையாய் கர்த்தருக்காக எழுதி பரிசுத்தமாய் வாழாடுகிறே நாட்களை கர்த்தரைகளுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள முழுவதுமாக நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துறோம் ஒப்பு கொடுக்கிறேன் தாவே. கர்த்தருடைய கிருபைகளோடு இருந்து நீங்கள் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். துதியும் கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்தட்டும். நல்ல பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நம்மளை ஆராதிப்போம். கர்த்தர் அந்த ஆராதனைகளை பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நடத்துகிறது. எந்த தேவன் எந்த தேவன் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சத்தமாக சொல்லலாமா? மரண பரியந்தம் நம்ம கூட யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. யாரும் வர முடியாது, தேவன் மட்டும் தான் வர முடியும். அல்லேலூயா. அந்த தேவன் பார்க்க போகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். நிச்சயமாய் மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
Amen.
அடைக்கலம் தேடி நாடுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அடைக்கலம் தேடி ஓடுறாங்க. ஆனா வேதம் எனக்கு சொல்லுது, அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எங்களை விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நான் பயப்படேன். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சமாதானங்களில் அவர் என்னுடையது. மரண பரியந்தவரை நடத்துவார். அல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பூமியின் தாழ்நிலைகளிலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் அது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அடைக்கலம். யாருக்கும் தெரியல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நானே உனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவாய். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவாய். பூமி நிலை மாறினாலும் பார்ப்பவர்கள் இலக்கையத்து அழிந்து போனாலும் கர்த்தர் என் அடைக்கலம். பூமி நிலை மாறும், பர்வதங்கள் அழிந்து போகும், உலகம் ஒரு பெரிய அழிவுகளாய் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே என்ன சம்பவம் யாருக்கும் தெரியாது. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். வேதம் சொல்லும் மலைகளே, தேவனுடைய கோபாக்கியங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். மலைகள் ஒருபொழுதும் மறைக்க முடியாது. மலைகள் நிலை பெயர்ந்து அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் என் தேவனுடைய அடைக்கலம் ஒரு நாளும் என்னை விட்டு மாறவே மாறாது. எத்தனை விசுவாசிகள் வியாபாரிகளுடைய அடைக்கலம். நம்ம எல்லாம் அப்படி விரும்பி ஒரு சிறுபிள்ளைகள் கூட ஆண்டவரிடம் ஆராதித்து துதிக்க போகிறோம். கர்த்தர் என் அடைக்கலம், அவர் மட்டும்தான் என்னுடைய அடைக்கலம். என் அடைக்கலமும் பலனும் என் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை காப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய சம்பவங்கள் மாறப்போகிறது. உலகத்துடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இந்த வருஷ சபைக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது போல ஜூன் மாதத்துக்கு பிறகு உலகத்துடைய போக்கு வேற மாறி இருக்கிறோம். ஆரம்பித்து விட்டது. யுத்தங்களின் சத்தங்களை கேள்விப்படுகிறோம். நம்முடைய கண்கள் முன்பாக எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒன்றே ஒன்றுதான் வாக்குப்படுகிறார். சபைக்கு அவர் தான் அடைக்கலம். அவரை இருக பற்றி கொள்ளுங்க. குடும்பமா அவரை இருகமா பற்றி கொள்ளுங்க. அந்த அடைக்கலமான தேவனை இருகமா பற்றி கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் ஒன்றை பாதுகாக்கப்படுவதற்கு அவர் அடைக்கலம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடைக்கலமே உமக்கு அடிமையானே.
எல்லா ஹalleluya வாய்கள் திறந்து தயவு செய்து எல்லா வாய்கள் திறந்து கர்த்தருக்கு மகிமைக்காக இயேசு போதும் இயேசு போதும் இயேசு போதும் அது இயேசு போதும் எல்லா கர்த்தருக்கு தயவு செய்து ஆல் க்ளோஸ் பண்ணி இட்ஸ் ஆல் க்ளோஸ் பண்ணி they praise God இயேசுவே நீருக்கு போதும் இயேசுவே நீருக்கு போதும் சபையே கடைசி காலம் my dear brothers and sisters it's the last days kept for us no more days the last minute we have kept on கடைசி நிமிடங்களை தொடர்ந்து வைத்திருக்கிறார் கடைசி நிமிடங்களை தொடர்ந்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்துடைய காரியங்கள் உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு அவர் உன்னை அழைக்கிறார் அவர் இயேசுவை அழைக்கிறார் Jesus calls you today Jesus calls you tell him that I share this one இந்த உலகத்தை வெறுத்து மக்காய் ஓட இந்த உலகத்தை வெறுத்து மக்காய் வாழ எல்லா வாய்ப்பு எல்லா நாவலத்தில் சத்தமாய் ஆறாவது அமைதியாக ஆறாவது அமைதியாக எவ்வளவு நல்லவன் எவ்வளவு நல்லவன் எவ்வளவு பெரியவன் எல்லா இடங்களிலும் மரணம் எங்க கேட்டாலும் நிற்கும் எங்க கேட்டாலும் மரண வாதங்கள் இந்த தேவன் என்னென்ன சதா காலத்திலே தேவன் அவர் உங்களுடைய தேவன் மரண வரையில் உங்களை கைவிடவே மாட்டார் உன் குடும்பத்தை கைவிட மாட்டார் உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார் நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இல்லப்பா நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி என் குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற Oh, he's the one who will set up for you. Hallelujah. நீ மனுஷ குறையில்லாம் ஓடி ஆகியா. Hallelujah. பதுங்குக்குள்ள சேஃப்டி பிளேஸ். உன் மலைகளை குறைந்து உள்ளே போய் செத்துக்கிறான். ஆனால் கர்த்தரை விட மேலான அடைக்கலமில்லை. நிஷா பாலாவா சந்த லட்சமாரா. ரேபா பாலாவா ரசியா. உன்னை பாதுகாப்பதற்கு அவரை இல்லாமல் வேற யாரும் இல்லை. உன்னை நடத்துவதற்கு அவரை இல்லாமல் வேற யாருமே இல்லை. பயப்படாது கர்த்தர் நடத்தி கொண்டு போவார் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார் கர்த்தர் நினைக்கலாம் கர்த்தர் நினைக்கலாம் அவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை கண்ணை வைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி அவர் காண்பிப்பார் கடைசி காலம் கடைசி காலம் என்ன நடக்கும் தெரியாது ஒருவேளை இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் அவர்கள் தலைமையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சீரனுக்குள்ள பாடுமையில் கழிவு பாதுகாப்பு கிடைக்கும் யாரெல்லாம் அடைக்கல வாழ்த்துக்கிறார்களோ கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாயிருக்கிறார் உனக்காக குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள் இதோ கர்த்தர் வருகிறார் இதோ வேகம் இன்று வரப்போகிறார்
நல்ல வாய்ப்பு. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் வாக்குமானவர். இதோ மேகம் இதிலே இயேசு வருகிறார், இதோ மேகம் இதிலே இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இயேசு வருகிறார். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இயேசு. அவர் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அவர் ஆயத்தம் உள்ளவரை ஆகாயம் சேர்க்க அவரே வருகிறார். ஆயத்தம் உள்ளவரை ஆகாயம் சேர்க்க, ஆயத்தம் உள்ளவரை ஆகாயம் சேர்க்க இயேசு வருகிறார். இதோ வருகிறார், வருகிறார், வருகிறார். நீமா சந்தல வர்ஷாதரமா கடிமுரட்டோ வாயத்திலிருந்து ஒரு ஆத்மாவின் வயத்தை கழிக்கட்டும். ஆத்மாவை விடுகிறார்கள். கடைசி நாட்கள் உன் ஆத்மா நீ வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உன் ஆத்மா கூடட்டும். உன் ஆத்மா தேவனோக்கி கம்பீர சத்தம் விடட்டும். உன் ஆத்மா தேவனோக்கி கம்பீர சத்தம் விடட்டும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறந்து போகாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரியந்தரகன ஔஷாம் ரகதா உலகா சரகதா Mama swalla ragada ravosiyana ragada manasana oh vegamidil Yesu rajan vegam paare vegamidil Yesu rajan vegam paare
வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை சந்திப்பதற்கு சபையை ஆயத்தப்படு. அவரை சந்திப்பதற்கு சபையை ஆயத்தப்படு. ஆயத்தம் உள்ளவரை ஆதாயம் சேர்க்க அவர் வரப்போகிறார். ஆயத்தம் உள்ளவரை ஆதாயம் சேர்க்க அவர் வரப்போகிறார். ஆயத்தம் உள்ளவரை ஆதாயம் சேர்க்க அவர் வரப்போகிறார். அவரை சந்திப்பதை ஆயத்தப்படு. அவரை சந்திப்பதை ஆயத்தப்படு. அவர் மேகம் மீது வரப்போகிறார். பாடுபட்டோருக்கு பலன் அளிப்பதற்காக அவர் வரப்போகிறார். அவர் நம்முடைய மனவாட்டியை சபையை எடுத்துக்கொண்டு போகும்படி அவர் வரப்போகிறார். ரெடியா இருக்கிறியா? அவர் ரெடிக்கு பிரைமிங் அவரோடு கூட போவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? சபையை அவரோடு கூட போவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நீ மகத்துவமானவரே, ஆவியானவரே, வருகிறவரே, ஆண்டவரே, நம்முடைய வருகை ஆயத்தப்படுத்தப்படும். ஆண்டவரே, வருகைக்கு சொல்ல ஆயத்தப்படுத்தப்படும். வருகை நாங்கள் ஆயத்தமாக வருகைக்கு சொல்ல ஆயத்தமாக்கப்படும். வருகைக்கு சொல்ல ஆயத்தமாக்கப்படும். கர்த்தரை கிருபை செய்கிறோம். வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வேகம் என்கிற வரப்போகிறார். ஆயத்தப்படுகிறீர்கள். Are you ready? Are you ready to follow? வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர், இதோ வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் வரப்போகிறார். மனவாட்டியை சபை எடுத்துக் கொள்ளும்படி ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மெல்லிய வெண்வஸ்திரம் தைத்தவளாய், மெல்லிய வெண்வஸ்திரம் தைத்தவளாய், மெல்லிய வெண்வஸ்திரம் தைத்தவளாய். இன்னும் நீ உலகத்தோடு இணைக்கப்படாத, மாயை பின்பற்றாத, இரு வழிகளில் உள்ளவன், இரு மனம் உள்ளவன், தன் வழிகளெல்லாம் நிறைவேற்றவன். நீ பாகா தெய்வமானால் பாகாவை பின்பற்று, யெகோவா தெய்வமானால் யெகோவாவை பின்பற்று. நீ இரு வழிகளில் நடக்காத. இரு வழியெல்லாம் விட்டு மாமி ஆத்மா அவர்களுக்குள்ள செல்வதற்கு ஆயத்தமா. இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். பூமி ஞானத்தை வரப்போகிறார். ஒரு விஷயம் சோதித்து பாருங்க. ஆவி ஆத்மா ஆயத்தமா இருக்கிறார். சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் மட்டும் தேவனை தரிசிக்க முடியும். உன் இருதயம் தேவனுக்காக செம்மையாக இருக்கிறதா? உன் இருதயத்தை தேவன் சோதித்து பார்க்கும் பொழுது தாவீது சொன்னார், என்னை சோதித்து குணமிட்டு பாரு. தீமை உண்டாக்கும் வழி உண்டா? உன் இருதயத்தை அதை சோதித்து பார்ப்பார் என்று சொன்னார். சுத்தம் உள்ளவராய் தேவனை தரிசிப்பது ரெடியாக இருக்கிறார். உன் இருதயத்தின் சுத்தத்தை கதவு இருதயத்தை சுத்தத்தை கதவுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். உன் இருதயம் தேவனுக்காக செம்மையாக இருக்கிறார். உன் இருதயம் தேவனுக்காக செம்மையாக இருக்கிறார். ஆவிக்குரிய கனிகளை சுமந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி 9 கனிகளை சுமந்து இருக்கிறார். இந்த மனிதர்களுக்கு போய் இதயம் உள்ள ஜனங்களாக இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா.
என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பாடிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பாடிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் இயேசு நல்லவர், என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் சத்தமாய் நான் நடந்து என்னை போல் அவர் அன்பை மறப்பேனோ, என்னை போல் அவர் அன்பை மறப்பேனோ. கரங்களை உயர்த்தி என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு என் காரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே. அப்பா, அப்பா, என் காரத்தை ஒரு நாள் கைவிடப்பா. அவரின் நேசம், அவரின் நேசம் எனது இன்பம். அவர்
போக்கையும் வரத்தையும் இருப்பதை கொண்டு இன்னைக்கு மாசம் பயப்படாதே, கலங்காதே. உன் கால்கள் தள்ளாடாத படிக்கும், உன் பாதைகள் சறுக்காத படிக்கும், உன் கால்களை பலப்படுத்தி திறப்படுத்து, உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று கருதுகிறார். போக்கிலும் வரத்திலும் ஒன்றை பாதுகாப்பார், கிருபையாய் நடத்துவார், ஒரு சேரும் அணுகாதபடி உன்னை பாதுகாக்கிறார். அவருடைய அடைக்கலம், அவருடைய பலன், அவருடைய அரணான கோட்டை. பூமி இடைமாயினாலும் பர்வதங்களை மீது அழிந்து போனாலும் அவருடைய கிருபை கொண்டு வெற்றிடலாம். அப்படி தேவ சமூகத்தில் உலகால் விட முடிச்சு உலகால் ஆராதனையை நம்ம தேவ சமூகம் அப்படி தாழ்த்தி ஒப்புக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி நடத்துவார். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி தேவன் சொல்வது போல எல்லாம் தேவ சமூகத்தோடு சமமை தாழ்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறது போல இயேசு வரப்போகிறார். நீ ஆவி ஆத்மாவில் ஆயத்தமாக இருக்கிறியா? மாம்சம் ஆயத்தமாக இருக்கிறதா? அவர் வரப்போகிறார். நாம் பாடியது போல அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறது. எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாய் நடக்கிறது. அவர் சொல்ற ஒரு சொல்லும் தவறி போகவில்லை. ஆரம்பத்தில் கர்த்தர் சபைக்கு சொன்னது போல மத்திய 24 அதிகாரம் நிச்சயமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது சீக்கிரமாய் நிறைவேறும். அவர் நீங்க மீது வரப்போகிறார். ஆயத்தம் உள்ளவரை மட்டும்தான் அவர் சேர்ந்து வருகிறார். ஆயத்தம் இல்லாத விட்டுருவாரு. 5 கன்னிகளை போல புத்தி உள்ள கன்னிகளாக முடிவுகிறார். புத்தியற்ற கன்னியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த 6வது வேளை தேவ சமூகம் ஒப்புக்கொள்ள வாழ்வே. நான் குடும்பமா புத்தி உள்ள கன்னிகளை போல, புத்தி உள்ள கன்னிகளை போல நான் குடும்பமா எல்லாவற்றையும் விட்டு மக்காய் ஓட எங்களை தாழ்த்துவோம். ஆண்டவரே, குடும்பமா எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை கர்த்தர் வழி இருக்குன்னு சொன்னார். அதிலே பங்கு கொள்வதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உன் பிரயாசம் ஒன்றும் வீணா போகாது. அவர் நீங்கள் படுகிற பிரயாசங்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். நீதி உள்ள நியாயப்படியே வருகிறார். குமாரை கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அறியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை குத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி போகிறது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள், அவர் அண்டிக் கொள்கிறவர்கள், அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் அவர்கள் அண்டிக் அவர் அண்டிக்கொள், குடும்பமா அண்டிக்கொள். இனி உலகத்துக்காக வேண்டாம், தேவனுக்காக ஓட அவர் அண்டிக்கொள். அவரை அண்டிக் கொள்கிற குடும்பம் வாக்கியம் உள்ளது. பயத்துடனே கத்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே கை கொடுங்கள். இதோ அவர் மேகம் மீது வரப்போகிறார். அதை ஒருவரை அசைவாடி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த பிரசரத்தை கொண்டு ஒவ்வொரு அடி மூடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மீதும் மகிமை உள்ள பிரசனம் தங்கியிருப்பதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு மீதும் மகிமை உள்ள பிரசனம் தங்கியிருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நல்ல மாதிரி ஒருங்கிட்டு கூடி வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நல்ல ஈவுக்காய் இலக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சரிகளை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக உங்களை கர்த்தர் கொடுக்கிறோம். கர்த்தரை சொந்த வாசனை பலியாக ஏற்றுக்கொள்கிறோம். நோவா பலிபீடம் கட்டி ஆண்டவரை நல்ல பரிசுத்தம் உள்ள மிருகங்களை பலியிட்ட பொழுது சுகந்த வாசனையாக அதை கர்த்தர் முகந்தார். அடுத்த வசனம் சொல்வது கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். ஆண்டவரது ஆராதனையை முகந்து ஆண்டவரை சபையை கர்த்தரில் ஆசீர்வதிக்கிறார். இந்த பரிசுத்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீதும் ஆண்டு இறங்குவதாக என்று சொல்லி நம்ம பாதுகாத்துக் கொள்வது கர்த்தரை மீது உள்ள நேரம் முழுவதும் இந்த கிருபைகளை தொடர்ந்து வழிநடத்த கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையா எங்களோடு கூட செய்யப்படுகிறார். துதியும் கனமகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உட்காரலாம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.